சிவனே முருகா, என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் வருஷமாக என் குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அது நீ தான் திரும்ப மீட்டு தரணும். உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் முருகா. அத்தை. சொல்லுடாமா. என்னத்த வேண்டியதா பலமாக இருக்குது? அப்படி என்னத்தை வேண்டிக்கிட்டீங்க? நான் வேறு என்னடா வேண்ட போகிறேன்? நம்ம குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். உங்கள் மனசுப்படியே நம்ம குடும்பம் எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும், ஒத்துமையாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சமத்தான மருமகன் எனக்கு இன்னும் 2 கிடச்சிட்டாங்கன்னா என் குடும்பம் இப்படியே தான் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக கிடைப்பாங்க த, கவலைப்படாதீங்க. சரிடாம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ குண்ணாவை போய் எழுப்பி விட்டியா? அவன் எழுந்து படித்தானா? அவன் எங்கே எழுந்து படித்தான்? என்னடா படித்தானா இல்லையா? படித்தான் அத்தை. படித்தான். இல்லையே, நீ சொல்கிறத பார்த்தா அவன் எந்திரிக்கவே இல்லை போல. இல்லைத்த, எழுந்து படித்தான். என்ன உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ? சப்போர்ட்லாம் இல்லைத்த, உண்மையாகவே எழுந்து படித்தான். எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், குணாவை பற்றியும் நல்லா தெரியும். நீ அங்கே எழுப்பியிருப்பா, அவன் எழுந்திருக்காமல் தூங்கியிருப்பான் திரும்ப, அப்படி தானே? எப்படி அத்தை கரெக்டாக சொல்கிறீங்க? அப்போது அதுதான் உண்மை. ஆத்தி போட்டு வாங்கியிருப்பாங்களோ? உன்னை தாண்டமா கேட்குறேன், அதுதான் உண்மை. ஆமாம் அத்தை, எழுப்பினதுக்காக வேணாம். 11th தானே படிக்கிறேன், 10th தான் பாடப்படுத்துறீங்க. 11th அப்படின்ட்டு அவன் திரும்ப படுத்துட்டான். 12th படிக்கும்போது நான் எழுந்து படிக்கிறேம்மா, 11th ப்ளீஸ் என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொன்னான். அதனால தான் நானும் விட்டுட்டேன் அத்தை. என்னடாம்மா, 10th 11th 12th எல்லாமே இப்போ ஒன்று தான். தான் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் இருந்தது, 11th கிடையாது. இப்போது 11th தான் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் ஆயிடுச்சுல்ல, அதை அவன் மறந்துட்டானா? ஞாபகப்படுத்த வேண்டியதானே அவனுக்கு? ஞாபகப்படுத்துகிறேன் அத்தை. சரிடாம்மா, நீ போய் அவன்கிட்ட சொல்லு. 10th எப்படி அவன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தானோ அதே மாதிரி 11th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும். அப்புறம் 12th டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கு முயற்சி பண்ணி படிக்க சொல்லு. அவனை நல்லா படிக்க சொல்லு. சொல்கிறேன் அத்தை. சரிடாம்மா, நீ போய் அவனை எழுந்து படிக்க சொல்லிட்டு ராகேஷ் எழுந்திருப்பான், அவனுக்கு போய் காஃபி கொடு. என்னம்மா? சரிங்க அத்தை, அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அப்படியே எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிடாம்மா. நான் போய் யாழ்னையும் யுகாவே எழுப்புறேன். ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, விட்டால் தூங்கிட்டே இருப்பாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் போய் அவங்கள எழுப்புங்க. நான் போய் அவங்களுக்கு காஃபி அண்ட் மில்க் எடுத்துகிட்டு வரேன். சரிடாம்மா. பாவி இப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. இவனால அத்தைக்கு நான் திட்டு வாங்கியிருப்பேன். நல்ல வேலை, முதல்ல இவனை எழுப்பி படிக்க சொல்லணும். குணா 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 எழுந்துடுடா, டைம் ஆகுது. மணியை பார்த்தியா இல்லையா? ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும். அங்கே ஆல்ரெடி உங்கள் பாட்டி டென்ஷனாக இருக்காங்க. எழுந்துடா, எழுந்து படிடா கொஞ்ச நேரம். மம்மி ப்ளீஸ் மம்மி, ஒரு 2 minutes. 2 minutes அடி பிச்சு எடுத்துறேன். உன்னை 4 o'clock எழுப்பி விட்டேன், நீ தூங்கிட்ட மறுபடியும். சரி பரவாயில்ல, நாளை எழுந்து படிக்கலாம். இப்போ எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பாட்டி வந்தாங்கன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். மம்மி ப்ளீஸ் மம்மி, 11th தானே மம்மி, ப்ளீஸ். என்னது ப்ளீஸா? நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன். இரு, போய் உங்கள் பாட்டியை வர சொல்கிறேன். ஐயோ பாட்டியா? வேண்டாம், பாட்டி வந்தாங்கன்னா என்ன கொன்றுவாங்க. நான் எழுந்துக்கிறேன் மம்மி. அந்த பயம் இருக்கட்டும், எழுந்துட்டா. மம்மி ஏன் மம்மி இப்படி பண்ணுறீங்க? குணா 11th படிக்கிற, அடுத்த வருஷம் 12th. ஒழுங்காக படித்தா தானே, நல்ல மார்க் எடுத்தால் தானே 12th போக முடியும். நான் நல்லா தானே மம்மி படிக்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? உங்கள் பாட்டி சொல்ல சொன்னாங்கப்பா, நீ 10th கிளாஸ் ஃபஸ்ட் வந்தியா, அதே மாதிரி 11th ஸ்கூல் ஃபஸ்ட் வரணுமா, அப்புறம் 12th ஸ்டேட்டு இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரணுமா சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி படி. உங்கள் பாட்டியை கோவப்படுத்தாத. ஏன் மம்மி இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியுதா? நான் கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்கவே நான் விடிய உட்காந்து படித்தேன். அது ஸ்கூல் ஃபஸ்ட்டா? என் தூக்கம் அவ்வளோதான் போச்சு. அது கூட எடுத்துடலான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் பேராசை சொல்லிட்டேன் நான். அப்படியா? நான் பாட்டியை கூப்பிட்றேன், அவங்ககிட்ட சொல்கிறியா இது ஆசை இல்லை பேராசை பாட்டின்னு? ஐயோ தெய்வமே, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறேன். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு எல்லாம் வர ட்ரை பண்ணுறேன். போதுமா? குட் பாய். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாக ஓடு. போகிறேன், போய் தொலைக்கிறேன். சரி போய் ரெடி ஆகிட்டு வா, அம்மா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். சரி ஓகே மம்மி. என்னங்க? வா பவி. இந்தாங்க காஃபி. கொடு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி. இட்ஸ் ஓகேங்க. அப்புறம் குணா எழுந்துட்டானா? இப்போ தான் உங்கள் பையனை கஷ்டப்பட்டு எழுப்பி போய் ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே அத்தைக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? எப்போவுமே அத்தை இல்லையா எழுந்திரிச்சு அவனை படிக்க சொல்லியிருக்காங்க டெய்லி 4 o'clockலாம். நான் இன்னைக்கு எழுப்புனா அவன் எழுந்திரிக்கவே இல்லை. நான் 11th தானே படிக்கிறேன், என்னால் எழுந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். அதை அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கண்டுபிடிச்சாங்களா இல்லை நீயே உளர்னியா? ஆமாம், நான் தான் உளறிட்டேன். பொண்டாட்டி குளறது தான் கை வந்த கலையாச்சு. சரி ரொம்ப ஓட்டாதீங்க. சரி என்ன இவ்வளோ ஏர்லியாக கிளம்பி உட்காந்துருக்கீங்க? ஆஃபீஸ் போகிறீங்களா? ஆமாம் பவி, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதை நான் தான் அட்டன் பண்ணணும். அதனால தான் இவ்வளோ ஏர்லியாக கிளம்பியிருக்கேன். ஏன் ராஜேஷ் தானே இப்போ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவார்? இல்லைடாம்மா, இன்னைக்கு மீட்டிங் வந்து ரொம்ப ஏர்லி 8:30க்கு. ராஜேஷ் ஜிம்லாம் போயிட்டு அப்புறம் பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரதுக்கு எப்படி 9:30 அந்த மாதிரி ஆகிடும். அதனால அட்டன் பண்ண முடியாது. அதனால தான் நான் அட்டன் பண்ணலான்னு. ஓ அப்படிங்களா ராகேஷ்? ஓகே, இப்போவே 7:15 ஆகிடுச்சு. நீங்கள் சீக்கிரம் போகணும்ல. நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஓகேடாம்மா.
உன் பேரை சொன்னாலே நான் திரும்பி பார்க்க பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல் பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கா. டைம் என்ன ஆகுது? காலேஜ் போகிற என்ன இருக்கா இல்லையான்னு தெரியலையே. கவுந்தடிச்சுல தூங்கிட்டு இருக்கா. யாழுமா ஏந்திரு. ஏந்திருமா, டைம் ஆகுது காலேஜ்க்கு. மம்மி ஒரு 5 minutes ப்ளீஸ். 5 minutes ஆல்ரெடி டைம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன மம்மி இப்போ தான் ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகும். 6:30 7:30 ஆயிடுச்சுமா. என்ன மேம் சொன்னீங்க 7:30? ஐயோ எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமே, டைம் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னா அதுலேயே எந்திரிச்சிருக்கணுமா இல்லையா? அலாரம் வச்சிருக்கணும்ல. அலாம் வச்சனேம்மா. அலாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கியிருப்பேன். இல்லை அடிச்சது கூட தெரியாமல் தூங்கியிருக்க அப்படி தானே? ஐயோ ஆமாம். சரி இப்போ ஒன்றும் டைம் ஆகல, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிடா. அன்னி காஃபி கொண்டாடுவாங்க, குடிச்சிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சீக்கிரம் வந்துடு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணும், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு மம்மி. நான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறேன். நோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. ஓகேம்மா. யுகா எழுந்துடா, டைம் ஆயிடுச்சு. ஒரு தெய்வம் தந்த போவே கண்ணில் தேடல் என்ன தாயே. எழுந்துடா தங்கம், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பாத்தினா டாடி மம்மி முகத்துல தானே ஃபர்ஸ்ட் டைம் எழுப்பேன், அதுக்கப்புறம் தான் எழுந்திருப்பேன். சரிடா செல்லம், எழுந்தோம் டாடி மம்மி குட் மார்னிங் சொல்லி ஏந்திரு. குட் மார்னிங் மம்மி அண்ட் டாடி. லவ் யூ மம்மி. அம்மா எப்போவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான்டா இருப்பாங்க. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் டா செல்லமே. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, ரெடி ஆகலாமா? இல்லை பாட்டி, எப்போவுமே டாடி தானே ரெடி பண்ணி விடுவாங்க. இப்போ டாடி எங்க? அரிச்சங்க சொல்லி இப்ப தில்லு போய் காது எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவா ஆளும் அறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவா. ஒரு அதிசய புள்ளி இவன் இருபது நகங்கள் புலி அதை அறிந்திடும் கைகளின் வழி. தனி ஒரு மனிதனின் தானே அதில் 70 விடுதலை விடை அது மனதையில் இறந்துக்கும் புண்டை. இது தடவை டாடி இன்னும் ஜிம்ல இருந்து வரல தங்கம், லேட் ஆகும் போல. அதுக்கப்புறம் நீ ரெடி ஆகிட்டீங்கன்னா டாடி உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க. நானும் பாட்டி டாடி தான் ரெடி பண்ணணும். டாடி வர லேட் ஆகும் போல இருக்கே தங்கம். பரவாயில்ல பெரியம்மா, டாடி எப்போ வந்து என்ன ரெடி பண்ணுறாங்களோ அப்போ நான் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். நோ அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது லேட் ஆகிடும். பெரியம்மா ரெடி பண்ணி விடுவா, வரீங்களா? நோ பெரியம்மா. தங்கம் பெரியம்மா தான் கூப்பிட்றாங்கல்ல, போ பெரியம்மா ரெடி பண்ணி விடுவாங்க. டாடி வந்ததும் நீ டாடியோட ஸ்கூலுக்கு போகலாம். டாடி வந்தால் தான் நான் ரெடி ஆவேன். யார் வரணும் என் தங்கத்துக்கு? டாடி. டாடி என்ன தங்கம், டாடி வந்துட்டேன், ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாமா? ஏன் டாடி இவ்வளோ நேரம்? சாரிடா தங்கம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாடி வந்துட்டேன்ல, ரெடி ஆகலாமா? செல்லம் டாடி வந்துட்டாங்கல்ல, இப்போ ரெடி ஆகுறீங்களா? போங்க. இப்போயாவது சரியாண்டி. அதெல்லாம் என் செல்ல சரிப்பா, வா செல்ல போகலாம். அத்தை, நம்ம ராஜேஷை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த 3 வருஷமாக அவர் தனியாக தன் குழந்தைய பார்த்துக்கிறாரு. அவளும் அப்பா அப்பான்னு பின்னாடியே சுற்றுறா. நம்மக்கிட்டையும் அவ்வளோவா வரமாட்டேன்றா. அப்பா தான் எதுவும் வந்தாலும் பண்ணணும், நான் அப்பா கிட்ட தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப கஷ்டமாக இருக்கத்த. இந்நேரம் அனு இருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த வீடு. பேசாமல் ராஜேஷ் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாத்த. ஏம்மா எனக்கு அந்த ஆசை இல்லையாம்மா? என் பையன் இப்படி தனியாக இருக்கிறத பார்த்து நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் அழுதுருக்கேன் தெரியுமா? என் பையனும் பேத்தியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அனு இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவன் அணு வச்ச இடத்துல வேறு பொண்ணை வைக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். உனக்கு தான் நல்லா தெரியுமே. அப்படி இருந்தும் நான் அணு மாதிரி ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கேன். கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமே கிடைப்பான்னு நம்புகிறேன் பவி. கண்டிப்பாக அவங்க நல்ல மனசுக்கும் ராஜேஷ் தம்பி நல்ல மனசுக்கும் கண்டிப்பாக அணு மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வருவா. மனத்தில் மரம் உண்டு, மரம் நிறைய பூவுண்டு. பாட்டி எங்கள் டாடி என்ன எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அச்சோ க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்கானே என் பையன் பொண்ணை. அழகாக இருக்கடி தங்கம். தேங்க்யூ பாட்டி. அப்புறம் பெரியம்மா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? அச்சோ பட்டு இந்த புது ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கே. அப்பா அழகாக போட்டு விட்டுருக்காரே. ஆமாம் அப்பா அழகாக போட்டு விட்டுருக்காருல பெரியம்மா. ஆமாடா பட்டு. ராஜேஷ் தம்பி எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? இந்த மாதிரி அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்.
அட ஏன் நீங்கள் வேற இதுக்காக தனியாக கோர்ஸாக பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா எனக்கு தெரிஞ்சதா அவளுக்கு வாரி விட்டேன், அவ்வளோதான். என் பையனுக்கு அவன் தலைவாரவே அவனுக்கு தெரியாது, இப்போது அவன் பொண்ணுக்கு இவ்வளோ அழகாக தலைவாரி விட்டுருக்கான். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ராஜேஷ். ஏம்மா? ஆமாடா, உன்னை நான் சின்ன பையன் நினச்சிட்டு இருந்தேன் ராஜேஷ். ஆனால் நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்து உன் பொண்ணை பார்த்துக்கிற அளவுக்கு நீ பெரிய பையனாக வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் போது அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ ஒரு நல்ல பையன், நல்ல அப்பா, அப்புறம் நல்ல ஹஸ்பண்ட். அப்புறம் என் பொண்ணை நான் தானம்மா பார்த்துக்கணும். என்னடா செல்லம், நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். நீ நல்ல அப்பா, நல்ல பையன், நல்ல அண்ணா, அப்புறம் நல்ல ஹஸ்பண்ட், எல்லாமே நீ தான்டா. அம்மா, நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன கடைசி வார்த்தையை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்பா? இல்லைம்மா, நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது. அப்படி நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் அன்றைக்கி நான் என் அணுவை தனியாக விட்டுருக்க மாட்டேன்ல. அன்றைக்கி நானும் அவள் கூட போயிருந்தேன்னா இப்போ அணு என் கூட இருந்திருப்பா. என் கூடன்னு சொல்கிற விட எங்கள் குழந்தை கூட இருந்திருப்பா. அந்த குழந்தை என்ன தப்புமா பண்ணுச்சு? தம்பி, அத்தை பாப்பா இருக்கா. இப்போ போய் எதுக்கு தம்பி பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்கள் ரெடியாக அவங்க ஆஃபீஸ் போகணும்ல, பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஓட்டிகிட்ருக்கேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க தம்பி. சரிங்க அண்ணி, புரியுது. செல்லம், நீ போய் பெரியம்மா கூட சாப்பிடு, அப்பா ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். என்ன? ஓகே டாடி. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன்ப்பா, அணு இருந்தால் கூட நம்ம யுகாவை இந்த அளவுக்கு பார்த்துருப்பாளான்னு தெரில. நீ அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து அவளை பார்த்துக்கிற. கண்டிப்பாக அணு சந்தோஷப்படுவாடா. ஐம் சாரிடி அனு, என்னால் தான் நீ நம்ம குழந்தை கூட இருக்க முடியல. கனவா நிஜமா என்னும் மழை மோதுதே, இதுவரையில் எனக்கு இந்த உயிர் வேதனை என அறியாமலே கால்கள் நடை போடுதே, வழி கூட இந்நேரம் சுகமாகுதே உன் காலடியில். ஓர் நாள் உன்னை நானும் காணாவிட்டால் என் வாழ்வில் அந்த நாளே இல்லை. கண்டிப்பாடா மாப்பிள்ள, உன் மேரேஜ் வராமல் நான் எங்கே போகிறேன்? கண்டிப்பாக வந்துடுறேன். சரிடா, ஓகேடா, நான் கீழே போகிறேன். ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும். நான் ஈவினிங் வந்து கூப்பிட்றேன். என்ன? பரவாயில்லையே, நம்ம செட்டில் உள்ள எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு வருது. ஓகே, சரி, ஹாஸ்பிட்டல் டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாம். வாழை பொண்ணு, இவ்வளோ அழகாக ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்கடி தங்கம். சித்தப்பா, நான் இன்னைக்கு அழகா இருக்கேனா? இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு அழகா இருக்கா? அழகா இருக்கடி பட்டு, இந்த நியூ ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா பட்டு, எப்பவுமே எங்க இவ அழகா இருப்பா, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பியூட்டியா இருக்கா. இதுக்கெல்லாம் யார் ரீசன்? அதானே செல்லம், இந்த ஹேர் ஸ்டைல் யார் பண்ணி விட்டா? பெரியம்மாவா இல்லை பாட்டியா? ஆஹா, பெரியம்மாவும் இல்ல பாட்டியும் இல்ல, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணது என்னோட டாடி. வாவ், டாடியா? அழகா பண்ணி விட்டுருக்காங்களே. அதானே. அண்ணா, உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியுமா? எனக்கு ஒரு நாள் கூட பண்ணி விட்டது இல்லையே. இல்லடாம்மா, ஏதோ சும்மா அவளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வரணும்னு தோணுச்சு, சரி வாரி பார்த்தேன். நல்லா இருக்குன்னு எல்லாருமே கிரெடிட் கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு நல்லாவா இருக்கு? நல்லா இருக்காவா? அவ ஃபேஸ் பாத்தீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கா. உண்மையிலே இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குண்ணா. எனக்கு ஒரு தடவை இது மாதிரி மாறி விடுறீங்களா? கண்டிப்பாட செல்லம், என் பொண்ணு நீயும் ஒன்று தானே எனக்கு. ஓகே ஓகே. அதே மக்களே, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் வேறு சப்மிட் பண்ணணும், நான் போய் செய்யணும். அதனால நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். சரிடாம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சாண்ணா. சரிடா, காலேஜ் வேணும் நேரம் போயிருக்குமே, டைம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்புற? இப்போ காலேஜ் வேன்லாம் போகிறது இல்லைப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸோட 2 நாளாக பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கா. என்னது, பஸ்ஸில் போயிட்டு இருக்காளா? ஏன்டாம்மா பஸ்லயா போகிறேன்? ஆமாம், நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் ஒரு 2 டேஸாக. என்னடாம்மா, பஸ்லாம் உனக்கு அவ்வளோ சேஃப் கிடையாது. இவ்வளோ கார் இருக்குது, இங்கே டிரைவர்ஸ் இருக்காங்க, யாருன்னா கூப்பிட்டு போக வேண்டியதானே? அப்படி இல்லை, நீ காலேஜ் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தா, காலேஜ் பஸ்லேயே போக வேண்டியதானே? இப்போ எதுக்கு புதுசாக பஸ்ஸில் தான் போயிட்டுருக்க? இல்லைண்ணா, காலேஜ் பஸ்ஸில் போனால் ரொம்ப மொக்கையாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காலேஜ் பஸ்ஸில் வரல, பஸ்ஸில் தான் வராங்க. நான் மட்டும் போகிறேன்னா அது மாதிரி ஒரு மாதிரி சேடாக இருக்குது, எனக்கு போகவே பிடிக்கல. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பஸ்ஸில் வரேன். சேஃபாக அன்சேஃப்லாம் இல்லை, நான் ரொம்ப சேஃப் தான். நான் என் ஃப்ரெண்டோட இருக்கும்போது நான் எப்போவுமே சேஃபாக தான் இருப்பேன். அதுக்கு இல்லடாம்மா, நீ சின்ன பொண்ணு. யாரு இவ சின்ன பொண்ணா? ஊரே வித்துட்டு வந்துருவா. ஏன்னா நீங்கள் வேற வாய மூடி. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் பார்த்து பத்திரமா போயிடுவேன். சரிடாம்மா, பார்த்து பத்திரமா போ. ஏதாவதுன்னா அண்ணாக்கு கால் பண்ணின. அப்புறம் பிரீத்தி உன் கூட தானே வரா? ஆமாண்ணா, நான் பிரீத்தி, கயல், அபி, ஜோ எல்லாருமே ஒன்றா தான் போகிறோம். சரிடாம்மா, பார்த்து பத்திரமா போ. என்ன ஏதா இருந்தாலும் அண்ணன் கால் பண்ணணும். ஓகே? ஓகேண்ணா. தம்பி அவன் சின்ன குழந்தையா, அதெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வருவாப்பா. பவிமா, நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவனுக்கு அவள் தான் முதல் குழந்தை. யுகாவை எப்படி பார்த்துக்கிறானோ அதே மாதிரி தான் அவளையும் பார்த்துப்பா. அதான் தெரியுமே, ஏன்னா இந்த மாதிரி தானே வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதனால எல்லாரும் செல்லம். ஏன் என் அண்ணி கூட தான் எனக்கு செல்லம் கொடுப்பாங்க. ஆமாடி தங்கம், நீ என் செல்லம் தான். காலேஜ் டைம் ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொன்னீல்ல, சீக்கிரம் கிளம்பு.
ஓகே நீ நான் வரேன். மம்மி பாய், அண்ணா பாய். டேய் மலமாடு பாய்டா. போய் தொலை, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. யுகா தங்கம் பாய். டேய் குணா, நீ என்ன ஸ்கூலுக்கு போகலையா? எங்க நின்று எல்லாரும் பார்த்துட்டு இருக்க? இதோ போகணும் அத்தை, எனக்கு கிளாஸில் இல்லை, அதனால லேட்டாக போகிறேன். ஓ அப்படியா, சரி பார்த்து போ. சரி நான் வரேன், பாய். பார்த்து போடாமா, பாய். பாய்மா. குணா, சொல்லுங்க சித்தப்பா. நீ எப்படிடா போற, ஸ்கூல் வேன்லையா? இல்லை சித்தப்பா, நான் பைக்கில் போகிறேன். என்னது, பைக்கில் போறியா? டேய், உன்னை பைக் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கனா இல்லையா? சித்தப்பா, நான் பைக்கில் இப்பெல்லாம் ஸ்லோவாக தான் போகிறேன். யார் ஸ்லோவாக போகிறா? நேற்று கூட பார்த்தேன்டா உன்னோட ஃபாஸ்ட்டை. நீ ஸ்லோவாலாம் போக மாட்டேன், சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஒழுங்காக பைக்கில் போகிறத நிப்பாட்டு, இல்லைன்னா பைக்கை நானே உடச்சி போட்டுருவேன். தம்பி விடுப்பா, சின்ன பையன் தானே, அதெல்லாம் பார்த்து பத்திரமா போவான். அம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா, அவன் பைக்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் தெரியுமா? அன்றைக்கி நானும் ராபின் தான் பார்த்தோம். ராபின் வேணா கேட்டு பாருங்க. ஆமாம்மா, துரை பைக்கில் அப்படியே ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி பறக்கிறாரு. அண்ணா சொல்கிறது கரெக்டு தான், அவன் பைக்கெலாம் போக வேண்டாம். சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, இன்னுமே நான் ஃபாஸ்ட்டாக போகவே மாட்டேன், ஸ்லோவாக தான் போவேன். ஸ்வேர் சித்தப்பா ப்ளீஸ். நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்லிட்டேன் கூட, நீ அண்ணாந்து கேட்க மாட்டேன். அதனால இனிமேல் நான் உன்னை பிக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். என் கூட வா, பாப்பா விடும்போது உன்னை விட்டுறேன். தானே, 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே, அண்ணாவே ட்ராப் பண்ணிடுவார். நீ பைக்லாம் எடுக்க வேண்டாம். அப்படி அண்ணா வர முடியாத பட்சத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். என்னாலே முடியாத பட்சத்துக்கு டிரைவர்கிட்ட சொல்லி டிரைவர் நான் கூப்பிட்டு போவாங்க. ப்ளீஸ் சித்தப்பா, நான் இனிமேல் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன் சித்தப்பா. 2 பேரும் சும்மா எங்கள் குழந்தைய ஏன் அப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? அவன் பைக்லேயே போட்டோம். இல்லை தம்பிங்க சொல்கிறது தான் கரெக்டு. இவன் பைக்கில் ஃபாஸ்ட்டாக தான் போகிறான். அவங்க அப்பாவே ஒரு தடவை சொல்லிட்டாரு. அவன் நாங்கள் சொல்லி பார்த்து கேட்க மாட்டேன்றான். அதனால பைக்கை பிடிங்கி வைக்கிறது தான் கரெக்டு. தம்பியை ட்ராப் பண்ணிட்டோம். ப்ளீஸ் மேம், இனிமேல் நான் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன், ப்ராமிஸ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே ட்ராப் பண்ணுறேன் வா. ஐயோ சித்தப்பா, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் லேட்டாக தான் முடியும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே யுகா கூட்டிகிட்டு போயிடுவீங்க, அப்புறம் எப்படி என்னைய கூப்பிட முடியும்? அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் யுகாவை பிக் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு எப்போ உனக்கு கிளாஸ் முடியுமோ நான் அங்கே வந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். இன்னைக்கு எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, ஓகேவா? சரி, இன்றைக்கும் ஓகே. நாளைக்கெலாம் ஒன்று நீ ஸ்கூல் வேனில் போ, அப்படி இல்லையா நான் டிரைவர்கிட்ட சொல்கிறேன், அவர் உன்னை பிக் பண்ணி ட்ராப் பண்ணுவார். அதுதான் கரெக்டு. பாட்டி. ஏய் குழந்தடா, விடுடா. அவன் நம்ம சொல்லிட்டோம்ல, இனிமேல் ஃபாஸ்ட்டாலாம் போக மாட்டா. நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிற? அம்மா, என் குடும்பத்தில் இன்னொரு ஆளை இழக்க விரும்பலம்மா. ராஜேஷ், ஆமாம்மா, இழக்க விரும்பலைன்னு சொல்கிறத விட எனக்கு இழக்கிறதுக்கு சக்தி இல்லை. போதுமா, நானே அவனை ட்ரா பண்ணிடுறேன். உண்ணா வா போகலாம். சித்தப்பா. டேய் சித்தப்பா சொல்கிறார்ல, போ. சரி செல்லாம் போகலாமா? போகலாம் டாடி. இதயம் உருகித்தான் கரைந்து போவதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். அப்பனே முருகா, இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும். என் குழந்தைங்க 3 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். என் பேரனுக்கு என்னோட ஆயுசு சேர்த்து நீண்ட ஆயுள் கூட. இது தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அப்பனே முருகா. அம்மா எங்கே இருக்கீங்கம்மா? அம்மா. தம்பி இங்கே தாம்மா இருக்கேன், சாமி ரூமில். இதோ வரேம்மா. என்னம்மா, வேண்டுதல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. கண்ணுக்குள்ளே உந்தன் மோகம் ஒட்டிக்கொண்டது, சுக சொப்பனங்கள் என்னை வந்து சுற்றி. என்னம்மா, வேண்டுதல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. இது பிரசாதம் எடுத்துக்கோ. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டு ஜூனியரோட பர்த்டே, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது என் பேரனோட பர்த்டே, நான் எப்படி தான் மறப்பேன்? அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. என் பேரனுக்காக தான் வேண்டிட்டு இருந்தேன். அதானே, பையனை மறந்தாலும் மறப்பீங்க, பேரனை மறக்க மாட்டீங்க, அப்படித்தானே? பின்ன நம்ம வீட்டோட முதல் வாரிசு இல்லை, அதனால தான் ரொம்ப செல்லாவேன். இல்லைம்மா, அவன் நம்ம வீட்டு முதல் வாரிசு மட்டும் இல்லை, அவன் தான் நமக்கு எல்லாமே. எனக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, அபிக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, அவன் தான் எப்போவுமே செல்லமாக இருக்கணும். ஓகே? கண்டிப்பாட தங்கம். சரிம்மா வாங்க, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாரும் போயிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லணும். இதோ வரேன்டா. வாங்க வாங்க. எல்லாம் எந்திரிங்கடி, இங்க பாருங்க எல்லாரும் வந்திருக்கோம். தங்கம், அம்மா கூப்பிடுறா, ஏந்திரடா. இன்னைக்கு என் தங்கத்துக்கு பர்த்டே, எல்லாரும் விஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஏந்திரிச்செல்லாம். ஆமாடி என் தங்க பிள்ளை, சித்திக்கு ஆல்ரெடி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. என் தங்கத்துக்கு விஷ் பண்ணணும் எழுதுறதுக்கு அப்புறம்ன்றதுக்காக காலேஜ் ஒன் பீரியட் கட்டானா கூட பரவாயில்லன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் எந்திரிங்க, சித்தி உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் பண்ணிட்டு போகணும்ல. பூவனத்தில் மரமுண்டு. தேங்க்யூ மம்மி. மம்மிக்கு மட்டும் தேங்க்ஸ் சொன்னா எப்படி? ஏதோ தாத்தா பாட்டி அப்புறம் மாமா சித்தி எல்லாம் நிற்கிறாங்க பாரு, எல்லாருக்கும் தேங்க் பண்ணு. ஓகே மம்மி. தேங்க்யூ தாத்தா பாட்டி. லவ் யூடா தங்கமே. தாத்தா பாட்டி உனக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம், ஈவினிங் தரோம் என்ன? ஓகே பாட்டி. லவ் யூ டூ சொல்லு. லவ் யூ டூ தாத்தா பாட்டி. லவ் யூ தங்கம். பட்டு, இந்த மாமாவுக்கு தேங்க்ஸ் இல்லையா?
இருக்கு, தேங்க்யூவும் இருக்கு, லவ்வும் நிறையா இருக்கு. லவ் யூ மாமா, சித்தி. லவ்யோட பட்டுக்கண்ணா. மாமா உனக்காக ஈவினிங் வரும்போது சூப்பரான கிஃப்டோட வரேன். ஓகே? ஓகே. என் பட்டு தங்கத்துக்கு நான் ஆல்ரெடி நிறைய கிஃப்ட் பார்த்து வச்சிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிடணும். ஈவினிங்குள்ளே சித்தி செலக்ட் பண்ணிடுவேன். என் பையனுக்கு சூப்பரான கிஃப்டாக வாங்கிட்டு வரேன். ஓகே? ஓகே சித்தி. சரி ஓகே, உங்கள் பையனுக்கு மருமகனுக்குலாம் நல்லா செய்யுங்க. முதல்ல உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு பாரு. அவனுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, உனக்கு காலேஜ் லேட் ஆகிடுச்சு. கிளம்புங்க. ஓகே மம்மி. நீ ஷாப்புக்கு போகலையாம்மா? இல்லைம்மா, இன்றைக்கி நான் ஷாப் போகலை. கீர்த்திக்கிட்ட படிச்சுட்டு அவள் எல்லாத்தையுமே பார்த்துப்பா. இன்றைக்கி டே ஃபுல்லாக என் பையன் கூட தான் இருக்க போகிறேன். கோயிலுக்கு போகலான் இருக்கேம்மா. சரிடாம்மா, அப்போ நானும் வரட்டா? ஏம்மா, உங்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. நானே போயிட்டு வந்துடுறேன் அவனை கூட்டிகிட்டு. சரிடா, அப்போ கிளம்புங்க. அப்பா போகும்போது காரில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் கோயிலில். ஓகேப்பா. எல்லாம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தாத்தா பாட்டி எடுத்து கொடுத்தோம்ல ட்ரெஸ் அதை போட்டுட்டு அழகாக கிளம்பி வாங்க பார்ப்போம். அதெல்லாம் அவன் போட மாட்டா. மாமா எடுத்து கொடுத்தா தான் போடுவான். இல்லை தங்கம்? வாங்க. நீங்கள் யார் எடுத்து கொடுத்தது போட மாட்டான். அவன் நான் எடுத்து கொடுத்து தான் போடுவான். வேணா பாருங்க. அப்போ நான் எடுத்து கொடுத்தது? அச்சோ, வெயிட் பண்ணுங்க. யாரும் சண்டை போட வேண்டாம். எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒவ்வொன்றா போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகேடி பட்டு தங்கம். ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்லை, என்னை ட்ராப் பண்ணுறா காலேஜில் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு உன்ட்டு கெஞ்சினா கூட ட்ராப் பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்ன நீ வாலண்டரியாக வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வான்னு கூப்பிட்றேன். ஒரு வேளை என் ஃப்ரெண்டில் யாரையாவது சைட் அடிக்கிறியோ? அட பாவத்தை. ஏண்டி, இன்னைக்கு எங்கள் காலேஜுக்கு தானே நான் வர்றேன். எங்கள் காலேஜில் தான் நீனு படிக்கிற. அதனால தான் உன்னை ட்ராப் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணேன். அது சரி, உன் காலேஜ் அது. ஆனால் உன் பேரில் இல்லையே. ரொம்ப கொழுப்பு தாண்டி. இன்னைக்கு அலுமினியம் மீட் இருக்குது எங்களுக்கு. அது உனக்கு ஞாபகம் இல்லையா? ஓ ஆமாம்ல, அதுக்கு தான் என் காலேஜ் வரியா? ஆமாம், அதுக்கு தான் வர்றேன். அப்படியே உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். பாவம் பஸ்ஸில் போறியே, ட்ராப் பண்ணலான்னு நினச்சா ரொம்ப தான் பேசுகிறேன். நீ பஸ்லேயே போய் சாவு, நான் போகிறேன். அண்ணா? யார் பக்கத்து வீட்டு தங்கச்சி உங்கள் அண்ணன்னு கூப்பிட்றா போல. அது எனக்கு தப்பா ஏன் தங்கச்சி கூப்பிட்றான்னு பட்டுருச்சு. அண்ணா? அபி, நீயா கூப்பிட்டேன்? ஆமாண்ணா, என்னை ட்ராப் பண்ணிடுறியா? ஏன்னா ஆல்ரெடி பஸ் போயிருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருப்பாங்க. தனியாக தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீயே ட்ராப் பண்ணிடுறேன் ப்ளீஸ். ரொம்ப பேசுனியடி. அதுக்கு தான் அண்ணன் கூப்பிட்டல, மூடிட்டு வா. அவ்வளோதான் மரியாதை இல்லை? டேய் வாடா அஸ்வின். வந்தேன்னு வை, மண்டையில கொட்டிடுவேண்டி. டேய் வாடா, டைம் ஆகுது. குட்டி பிசாசு ராட்சஸ். உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது, கனவில் கூட. டேய், என்னடா பல்ல காட்டிட்டு இருக்க? அந்த 108 பேஷண்ட்க்கு சார் இன்ஜெக்ஷன் போட சொன்னார்ல, அது போட்டியா இல்லையாடா? மச்சான், அதான் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தேனே, அவங்க போட்டிருப்பாங்க. எது நர்ஸுக்கிட்ட சொன்னியா? டேய் எருமை, நீ போடுற இன்ஜெக்ஷன்டா அது. நீ போடாமல் நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு வந்து அவங்களும் போட மறந்துட்டாங்க. டாக்டர் என்ன கூப்பிட்டு திட்டுறாரு. நாத்தி, உன்னை என்ன கூப்பிட்டு திட்டினாரு? ஆக்சுவலாக என்கிட்ட தான் வேலை சொன்னாரு. நான் தான் செய்யல. என்னையே திட்டாம உன்னைய திட்டிருக்காரு. இதே தாண்டா நானும் கேட்டா நீ என்னோட ஃப்ரெண்டா, அதனால என்னை திட்டினா உன்னை திட்டின மாதிரின்றாரா லூசுப்ப. வெள்ள கட்டாதடா. இனிமே உன் கூக்குற வேலையை ஒழுங்கா செய்ய சொல்லிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இதோ ஆள் வந்துட்டு இருக்கா பாரு. ஏன் ஆளா? எனக்கு எதிர ஆளு? பின்னாடி திரும்பி பாரு, உன் ஆள் யாருன்னு தெரியும். யாரு? டேய் பரதேசி, இவன் ஆளாடா? ஆமா, உன் ஆள் தானே. ராபி? என்னடி கொழுப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? எப்பவுமே இப்படி தானே கூப்பிடுவேன், இன்னைக்கு என்ன? சி பல்ல கட்டத ஓடங்கிட்டு. ஏன்டா? எது பிரவீன், என் ஆள் தானே, திட்டிட்டு போறான். எத ஓ ஆளா? ஆமாடா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 4 வருஷமா கூட சுத்திட்டு இருக்கேன். ஹலோ மேடம், 4 வருஷமா ஏன் கூட சுத்தல, ஏன் பின்னாடி சுத்துறேன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதான்டா. இதுக்கு தான் அவகிட்ட பேசுறது இல்லை. ராபி, ராபி. ஏய், கூப்பிட்ற படுறா. மூடு. ராபின், என்ன? நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? வெனஸ்டே. ஹே, அது மத்தவங்களுக்குடா, நம்ம 2 பேருக்கும். ஐயோ ஆண்டவா, மற்றவங்களுக்கு வெனஸ்டே, நம்ம 2 பேருக்கும் தேர்ஸ்டேவா? நமக்கும் வெனஸ்டே தான். ஓ ராபி, இப்படிதான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நாளையோட நான் லவ் பண்ண ஆரம்பிச்சு 4 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போதாடி? ஆமா பிரவீன், 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 5th இயர்ல அடி எடுத்து வைக்கிறாங்க மேடம். பரவாயில்லையே, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளோ நாள்டியாவது? அதெல்லாம் நான் கவுண்ட் பண்றதே இல்ல. சிப்பே, எல்லாம் கிறகம் இல்ல. நான் உன்னை லவ் பண்றதுக்கும் பின்னாடி சுத்தினேன். என் கூட இவளும் உன் கூட அவனும் இருந்தா பாரு, கடைசியில பார்த்தா நம்ம 2 பேரும் லவ் பண்ணல, இதோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்மளாலதான்.
இவங்களை லவ் பண்ண வச்ச கிரெடிட் எல்லாமே எனக்கு தான் வரும். கண்டிப்பாடி ரீனா, உனக்கு தான் அந்த கிரெடிட். நாங்கள் லவ் பண்ணோம்னா அதுக்கு ரீசன் நீயும் இதோ ராபின் தான். ஆமாம், அதுக்காக தான் டெய்லி ரீனாவுக்கு நான் ட்ரீட் வச்சுட்ருக்கேன். சரி, ஓகே எல்லா பஞ்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். ராபி உன்னையும் நான் அப்புறமா செய்து அடிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வேலை இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வரேன். போ பேஷண்ட் அது ஒழுங்கா பாரு. ஏன் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமாவது வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக டியூட்டியை பாரு. அது எப்படி பார்க்க முடியும்? உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணது கூட உனக்காக தான், எம்எஸ் ஜாயின் பண்ணது கூட உனக்காக தான். இப்படி உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நீ எப்போ என்னை ஏற்றுக்கிறியோ அது வரைக்கும் இப்படி தான் உன்னை டார்ச்சர் பண்ணிவிட்டு பின்னாடி சுற்றிட்டே இருப்பேன். ஏன்னா ஐ லவ் யூ ஸோ மச் ராபி. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன்.